இன்னைக்கு டிஃபனுக்கு இந்த மாதிரி கம கமன்னு உதிரி உதிரியா பசியை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்ற கப்பக்கிழங்குல புட்டு செஞ்சு கொடுங்க. அதுக்கு நான் நல்ல விளைஞ்ச மரவள்ளிக்கிழங்கு வந்து தண்ணியில நல்லா கழுவிட்டு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். கிழங்கோட தோல் வந்து கத்தினால இந்த மாதிரி கீறிட்டு அப்படியே கைனால உரிச்சிங்கனாவே அழகா ஈஸியா உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியில ஒரு தடவை நல்லா கழுவிட்டு கேரட் துருவி எடுத்து வச்சிருங்க. கிழங்கு வந்து நீங்க அப்படியே வேக வைக்க கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிழங்கு வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் துருவி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடியப்ப மாவு சேர்த்து நல்லா உதிரியாக உதுத்து விட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. புட்டுக்குழலில் வந்து முதல்ல கொஞ்சமாக தேங்காய் துருவல், அப்புறம் கிழங்கு, திருப்பியும் தேங்காய் துருவல், கிழங்கு, தேங்காய் துருவல்னு சொல்லி போட்டுட்டு ஒரு மூடி போட்டு புட்டுக்குழலில் ஆவியில் வந்து குறைஞ்சது 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருங்க. சுட சுட குழாய் புட்டு மலைச்சாரல் மாதிரி நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.